அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். இந்த சத்திய மார்க்கத்தில் நாம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடனான தொடர்பை நாம் கடைசி வரை நீட்டிக்க வேண்டும் என்றால், அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரானிலே பல வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகிறான். அந்த வழிமுறைகளில் ஒரு முக்கியமான வழிமுறைதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை, அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதை ஒரு கட்டாயமான கடமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரானிலே வலியுறுத்தி கூறுகிறான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியங்களை, அருள்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு கடமையாக, கட்டளையாக திருக்குரானிலே வலியுறுத்தி கூறுகிறான். ஏன்? அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை நாம் எண்ணி பார்த்தால் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பாசம் நமக்கு அதிகரிக்கும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையின் மீது நமக்கு ஆர்வம் ஏற்படும். இருக்க இருக்க நம்முடைய கடமைகளை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை நாம் ஆர்வமாக, மும்முரமாக செய்து வருவோம். இதற்காக அல்லாஹ் இதை வலியுறுத்தி கூறுகிறான். அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் நிறைய இருக்கிறது, அளவில்லாமல் இருக்கிறது, ஒன்றென்று இல்லை. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லும் போது அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை நீங்கள் எண்ணினால், கணக்கிட்டால் லா துஹ்ஸூஹா, உங்களால் எண்ண முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு கணக்கு போடுவதற்கு, எண்ணிக்கையை எண்ணுவதற்கு எத்தனையோ விதமாக சாதனங்கள் வந்திருக்கலாம். 1000-ஐ தாண்டி, லட்சத்தை தாண்டி, கோடியை தாண்டி நம்முடைய ஞாபகத்துக்கு இல்லாத பலவிதமான எண்ணிக்கைகள் இருக்கிறது. அந்த கம்ப்யூட்டர் சாதனங்களை எல்லாம் பயன்படுத்தி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் எண்ணினால் கூட எண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் அறிந்து வைத்திருப்பது கோடி என்றால், நாம் அறியாத அருட்கொடைகள் பல கோடி இருக்கிறது. உங்களால் எண்ண முடியாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் நாம் அனுபவித்து வரக்கூடிய ஓரிரு அருட்கொடைகளை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். செல்வம், தோட்டம் துறவு, உடல், இது போன்ற பலவிதமான அருட்கொடைகளில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நாம் ஏற்று இருக்கிறோமே சத்திய கொள்கை, ஏகத்துவ முழக்கம், இஸ்லாம், இந்த சன்மார்க்கம் தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம், முதன்மையான பாக்கியம். இது நம்முடைய சமூகத்துக்கு தெரியல. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் இஸ்லாத்துடைய அருமை பெருமைகளை உணராமல் ஏதோ முன்னோர்கள் இஸ்லாத்தில் வாழ்ந்தார்கள், நமக்கும் இஸ்லாம் அப்படி கிடைத்திருக்கிறது என்று பொடுபோக்குத்தனமாக ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். இந்த மார்க்கத்துடைய அருமை பெருமைகளை உணர்ந்து பல தியாகங்களை புரிந்து இந்த மார்க்கத்தை நோக்கி ஓடோடி வரக்கூடிய ஒரு உன்னத நிலை சமீப காலமாக அதிகரித்து வருவதை செய்தித்தாள்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் நாம் அறிந்து வருகிறோம். மைக்கேல் ஜாக்சன், பிரபல விளையாட்டு வீரர் பிரைன் லாரா போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் தங்களை ஐக்கியமாக்கி கொள்கிறார்கள். உணர்விலே சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். என்ன செய்தி? ஹரியானா முதலமைச்சர் பஜன்லாலுடைய மகன் சந்திரமோகன் முதலமைச்சருடைய மகனாக இருக்கிறார். அவருடைய பெயர் சந்திரமோகன். ஆனால் இன்றைக்கு அவர் எப்படி வாழ்கிறார்?
சாந்து முகமதாக வாழ்கிறார். ஒரு எம்பியாக இருந்தவர். அவர்கிட்ட செய்தியாளர்கள் பேட்டி கேட்கிறாங்க, உங்களுடைய தந்தைக்கு பிறகு நீங்க தான் அடுத்த முதலமைச்சர், நீங்க இப்ப இஸ்லாத்துக்கு மாறியவுடன் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காதே, எம்பி பதவி கிடைக்காதே, உங்களுடைய தந்தை சம்பாதித்த சொத்து பத்துக்கள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காதே, உங்களுடைய வீட்டிலே ஆதரவு கிடைக்காதே என்று பேட்டி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இதெல்லாம் கிடைக்காம போகும் எனக்கு தெரியும், தெரிந்தேதான் நான் இதற்கு சம்மதித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பதிலை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? காசை விட, செல்வத்தை விட, பதவியை விட, புகழை விட இந்த இஸ்லாத்தை பெரிதாக நினைக்கிறார்கள் என்றால், ஈமானுடைய சுவை உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகத்தான் தெரியும். அது இந்த உலகத்துல இல்ல, மறுமையில சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவாங்களே, அவங்க சொர்க்கத்துக்கு போன உடனேயே அல்லாஹ்வை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகிறான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன உடனேயே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வகாலு அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஏன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்? அல்லதி ஹதானா லிஹாதா, இந்த மார்க்கத்துக்காக எங்களுக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உமா குன்னாலி நஹ்ததிய லௌலா அன் ஹதான் அல்லாஹ், அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை காட்டாவிட்டால், இந்த நேர்வழியை காட்டாவிட்டால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கி, இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கொடுத்து, இந்த சொர்க்கத்தில் எங்களை பிரவேசிக்க செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சொர்க்கவாசிகள் சொல்வார்கள். ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? அங்க போனவனுதான் தெரியுது, இந்த சத்திய மார்க்கத்தை கடைபிடித்தால், இதன் அடிப்படையில் வாழ்ந்தால், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் பேணி நடந்தால், அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு எவ்வளவோ பெரியது. அதை சொர்க்கவாசிகள் கண்கூடாக பார்த்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கா, அதனால எல்லா பேரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து மிகப்பெரிய பாக்கியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிஅமத்தானி, இரண்டு அருட்கொடைகள் இருக்கிறது, மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அதுல அலட்சியமா இருக்கிறாங்க. மிகப்பெரிய அருட்கொடை, ஆனால் மக்களுக்கு புரிகிறது இல்ல, விளங்குறது இல்ல, அசால்ட்டா அதை கருதுறாங்க. அது என்ன? அஸ்ஸஹத்து வல் ஃபராக், ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இரண்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆரோக்கியம், இந்த உடல்ல ஆரோக்கியம் இல்லாம நோய்கள் ஏற்பட்டு லட்சம் லட்சமாக செலவழிக்கக்கூடிய உங்களை சமுதாயத்துல பாக்குறோமா இல்லையா? பெரிய பெரிய நோய்கள். அந்த நோயெல்லாம் நமக்கு வந்தா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, மருத்துவம் பண்ண இயலாது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம். அந்த நோயிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கானே. என்னைக்காவது இப்படி யோசித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, அல்லாஹ்வுக்காக நம்ம என்னைக்காவது அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதுண்டா? யோசிச்சு பாருங்க. மனிதன் ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துக்காக, ஒரு 10,000 ரூபாய் காசுக்காக ஊர்ல இருக்கக்கூடிய மனைவிய இழக்க தயாரா இருக்கிறான். மனைவி விட்டு பிரிகிறான், பெற்றெடுத்த பிள்ளையை விட்டு பிரிகிறான், சொந்த பந்தம் ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறான். எல்லாம் எதுக்கு? இந்த 5000 ரூபாய் காசுக்கு, 10,000 ரூபாய் காசுக்காக வாழ்நாளைய வாலிபத்தையே தியாகம் செய்யறான். நல்ல யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான இந்த கை, இந்த கையுடைய விலை என்ன? அல்லாஹ் தந்திருக்கானே கண், மூளை, கிட்னி, இப்படி உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரேட்டு என்ன? ஒரு 5000 10,000 காசுக்காக நம்முடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடிய நாம், தாய் தந்தை ஆசை பாசைகள் எல்லாவற்றையும் திறக்கக்கூடிய நாம், அரும்பெரும் பொக்கிஷங்களை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்விற்காக நாம என்ன செஞ்சோம்? இப்படி யோசிச்சு பார்த்தா அல்லாஹ்வுக்கு எவனாவது நன்றி கெட்டத்தனமா நடப்பானா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வானா? நம்ம செய்யற நன்மைகளே கொஞ்சம் நெஞ்சம், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பண்ணியிருக்கான் என்று திருப்திப்பட்டுக் கொண்டு
ஒழுங்கா கடமையான காரியங்களை செய்து வருவான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆரோக்கியம், இந்த உடலுடைய மகத்துவமும் மாண்பிகமும் உங்களுக்கு விளங்கணுமா? ஆஸ்பத்திரிக்கு போங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, நோயாளிகள் ஒவ்வொருவரும் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. சாப்பிடக்கூடிய பொருட்கள் செமிச்சு வெளியே வராம, மலமும் ஜலமும் வயிற்றில் நிரம்பி வயிறு ஊதி சிரமப்படக்கூடிய நோயாளிகளை நீங்க பார்க்கலாம். வாய் வழியா உணவு போக முடியாம மூக்குல டீப்ப விட்டு அதன் வழியாக சாப்பாடு செல்லக்கூடிய கோரமான நிலை. கை இல்லாம, கிட்னி இல்லாம, கண் இல்லாம எவ்வளவு பேர் அவதிப்படுறாங்க. அதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் பார்த்தாதானே இதனுடைய அருமை தெரியும். இந்த உடலை நல்லா வச்சதுக்காக நம்ம என்னைக்காவது அல்லாஹ்வை நம்ம புகழ்ந்ததுண்டா? அல்லாஹ்வை நினைத்ததுண்டா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அவ்வளவு அற்புதங்கள் நமக்கு தந்திருக்கான். ஒன்றெண்டு ஃபேக்டரி அந்த உடம்புல இருக்கு. அல்லாஹ் படைச்ச இந்த உடம்புல கோடான கோடி அளவு, மில்லியன் பில்லியன் சொல்வாங்களே, அவ்வளவு அளவு ஃபேக்டரி, தொழிற்சாலை உடம்புல இருக்கு. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு மிகப்பெரிய தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில ரிபோசோம், லைசோசோம், பிளாஸ்மா என்று ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்கிறது. சாதாரண விஷயமா? படித்தவர்களுக்கு தெரியும் இந்த உடல்ல இருக்கக்கூடிய அருமை. எவ்வளவு செட்டப் பண்ணியிருக்கா. ஒரு நோய் வந்தா, ஒரு காயம் ஏற்பட்டா உடனே உடல்ல அதற்குரிய எதிர்ப்பு சக்திகள் ஃபார்ம் ஆகிறது. அந்த காயத்தை குணப்படுத்துவதற்குரிய மருத்துவத்தை அல்லாஹ் தானாக உடலில் இயக்குகிறான். ஒரு பெண் கருவுறுகிறாளா, அந்த குழந்தைக்கு தேவையான அளவு தாயுடைய உடல் அல்லாஹ் உடனே மாத்துறான். தாய்க்கு எங்க இருந்து பால் வருதுன்னு தெரியல, ஆனால் குழந்தை உருவாயிட்டுன்னு சொன்னா அந்த உடல் அது மாதிரி மாறுது. இப்படி எல்லாம் அல்லாஹ் நமக்கு அருள புரிஞ்சிருக்கானே, இதை நாம் நினைத்து அல்லாஹ்வுக்கு நாம் புகழை சொன்னதுண்டா? யோசிச்சு பாருங்க. இது ஒரு பாக்கியம். அடுத்து மிகப்பெரிய பாக்கியம் சொல்றதா இருந்தா, நாம சாப்பிடுற சாப்பாடு. ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவை 3ன்னு சொல்லுவாங்க. உணவு, உடை, இருப்பிடம் 3 சொல்லுவாங்க. இதுல உடையும் இருப்பிடமும் இல்லாத கூட மனுஷன் வாழ்ந்துட முடியும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. காட்டுவாசி எல்லாம் அப்படிதான் வாழ்றாங்க. ஆடை இருக்காது, அவங்களுக்கு வீடு இருக்காது, காடுல இப்படி வாழ்ந்துகிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த உணவு இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? சாப்பாடு இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? முடியவே முடியாது. மனுஷன் சம்பாதிக்கிறது எல்லாம் இருக்குன்னா நாக்குக்கு ருசியா சாப்பிடணும். இன்னைக்கு சுபஹானல்லாஹ் சாப்பாட்டுடைய இந்த வெரைட்டிகளை, வகைகளை நம்ம கணக்கு போறதுன்னா லிஸ்ட் பத்தாது. போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்கார்ந்தோம்னா 5 பக்கத்துக்கு லிஸ்ட் தர்றான். அது வேணுமா, இது வேணுமான்னு. ஆயிரக்கணக்கான உணவு வகைகள், அவ்வளவு பாக்கியங்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன நிலைமை? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை அருளுகிறான். நபி அவர்கள் காலத்துல சும்மல துஸ்அலுன்ன யௌமயிதின் அனின் நஹீம், மறுமை நாளிலே உங்களுக்கு தரப்பட்ட பாக்கியங்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் உனக்கு செஞ்ச பாக்கியத்தை பத்தி ஒரு வசனம் இறங்குது. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, இன்னமா உமல் அஸ்வதான், நாம சாப்பிடுறது பேர்ச்சம்பழமும் தண்ணி தானே. அப்ப நம்ம எதை பத்தி விசாரிக்கப்படுவோம்? நாம சாப்பிடுறது பேர்ச்சம்பழம், தண்ணி, வேற என்ன கேள்வி இருக்கு நம்மகிட்ட என்று அந்த நபி தோழ கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மா இன்னமும் செய்யக்கூடும். இது மட்டும் இல்ல, வரக்கூடிய காலகட்டத்தில் புதுசு புதுசா வர இருக்குது, இனி விரைவாக நிறைய வரவிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு முன்னறிப்பு. நபி அவர்கள் காலத்துல காஞ்ச ரொட்டி, தண்ணீர், பேரிச்சம்பழம் இதான் சாப்பாடு.
இன்னைக்கு சாப்பாடு என்ன? பீசாங்கிறான், கூசாங்கிறான், என்னென்னமோ சொல்றான், வாய்க்குள்ள வரவே மாட்டேங்குது. அவ்வளவு சாப்பாடு சாப்பிடறதுக்கு தான் வயிறு தான் வேணும், வயிறு பத்த மாட்டேங்குது. வகை வகையான உணவு அல்லாஹ் வாரி கொடுத்திருக்கான்ல, இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது உண்டா? நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஒரு தண்ணீரை குடிச்சா கூட, ஒரு சாப்பாடை சாப்பிட்டா கூட அல்லாஹ்வை புகழு என்று சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுறோம், எவ்வளவு பொருட்களை உள்வாங்குறோம். ஒவ்வொரு பொருளை சாப்பிடும் போதும் அல்லாஹ்வை நினைச்சிருக்கோமா? இருக்கு, நபி வழியில இருக்கு. எத்தனை பேர் இந்த வழியை கடைபிடிக்கிறோம்? கடைபிடிக்கிறது இல்ல. ஆனா எல்லா பேரும் சொல்லணும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வறுமை. ஒரு நேரத்துல புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்லயும் இருக்கிறது. பசி தாங்க முடியாம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வர்றாங்க. பசி தாங்க முடியாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நபி அவர்களும் வெளியே வர்றாங்க. கேட்கிறாங்க, மா அஹ்ரஜுக்குமா மின் புயூத்திக்குமா ஹாதிஹி ஸாஅ, இந்த நேரத்துல ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்க கேட்கிறாங்க. அந்த ரெண்டு நபித்தோழரும் சொல்றாங்க, பசி அல்லாஹ்வின் தூதரே, பசி தாங்க முடியல, வெளியே வந்தா யாராவது தருவாங்களா என்று வந்தோம். வாயை திறந்து கேட்கவும் மாட்டாங்க, சுயமரியாதை உள்ளவங்க வெளியே வந்திருக்காங்க பசி தாங்க முடியாம. நபி அவர்கள் சொல்றாங்க, எனக்கும் அதே பசிதான். ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போறாங்க. அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு, வீட்டுல ஆள் இல்ல, மனைவி இருக்கிறாங்க. நபி அவர்களை பார்த்தோன்னு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த காலத்துல வறுமைதான், ஆனாலும் வீட்டுல ஏதாவது இருந்தா வந்த விருந்தாளிகளை உபசரிக்கணுங்கிறதுல அன்சாரிகளை யாரும் மிஞ்ச முடியாது. அவ்வளவு நல்ல குணங்கள். அதான் அவங்களுக்கு பேரு அன்சார், உதவியாளர்கள். அவ்வளவு உதவி செய்வாங்க. வந்தோடனே அந்த அன்சாரி தோழர் வீட்டுக்கு வர்றாரு. ரசூலுல்லாஹ் பார்த்தோனையும் சந்தோஷப்பட்டுட்டு பேரிச்சம்பழ கொலையை உடைச்சிட்டு வர்றாரு. அதுல கொஞ்சம் பழம் இருக்கு, கொஞ்சம் காய் இருக்கு, இப்படி கலந்து கலந்து இருக்கு. தண்ணி எடுத்து வைக்கிறாரு, கொஞ்சோண்டு இறைச்சி. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்க, உமர் ரலியல்லாஹு சாப்பிடுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா துஸ்அலுன்ன அன் ஹாதா நஈம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த அருட்கொடையை பற்றியும் உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். யாரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? நபி அவரோட சாப்பிட்டது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். இவர்கள் யார்? பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள், உஹது போரில் கலந்து கொண்டவர்கள், சொர்க்கவாசி என்று நபி அவர்களால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். இந்த சன்மார்க்கத்திற்காக உடலாலும் பொருளாலும் குடும்பத்தாலும் ஊராலும் எல்லா வகையான தியாகங்களையும் செய்தவர்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் கொஞ்சோண்டு பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு வயிறு நிரம்பினதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அவர்களோட பன்மடங்கு சுகங்களையும் இன்பங்களையும் அனுபவித்து விட்டு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக ஒரு சில கற்களை கூட தூக்கி போடுவதற்கு தயாராக இல்லாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனுபவிச்சுட்டு பத்தலன்னு சொல்றோமே, அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடக்கிறோமே, அல்லாஹ்வை நினைக்க மறந்துறோமே. அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இருக்கிறது, நமக்கு எவ்வளவு பெரிய கேள்வி இருக்கிறது. இதை யோசிச்சு பார்க்கணும். இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தா அல்லாஹ்வை நம்ம மறப்போமா? அல்லாஹ்வுடைய பாசம்ங்கிறது நம்ம மனசுல ஆள பதியணும். அந்த பாசம் எப்ப ஏற்படும்? இந்த மாதிரி அருட்கொடைகள் அல்லாஹ் நமக்கு செய்யும் போது, அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கும்போது அந்த ஈமானுடைய வலிமை எல்லாம் பெர்சன்டேஜ் கூடும். அல்லாஹ் எவ்வளவு திருப்தி படுறான். அல்லாஹ் மாதிரி ஒரு கருணையான உலகத்துல உண்டா? யாராவது அப்படி கருணை பொழிய முடியுமா? அப்படி ஒரு கருணை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி. இப்படிலாம் பெரிய பெரிய பாக்கியங்கள் அல்லாஹ் தந்திருக்கான். இதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்த முடியாது முழு அளவுல. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்? சில வழிமுறை நமக்கு சொல்லி இருக்கான். இந்த வழிமுறைகளை எல்லாம் நீ கடைபிடிச்சா நான் உனக்கு கொடுத்திருக்கேனே அளவிட முடியாத மதிப்பிட முடியாத பாக்கியங்கள், அதுக்கெல்லாம் நான் பரிசா கூலியா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன வழிமுறைகள்? ரொம்ப ஈஸியான வழிமுறை, உடல் உழைப்பு இல்லாத வழிமுறை, சாதாரண ஈஸியான இலகுவான ஒரு வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி அன் யாக்குல் அகலத ஃபயஹ்மிதுஹு அலைஹா. ஒரு அடியான்
வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டுக்காக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னால் அல்லாஹ் திருப்திப்பட்டுக் கொள்கிறான், அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து கொள்கிறான். அவங்க எஸ்ரிப சர்வத்தை அல்லது வயிறு நிரம்ப குடித்து விட்டு அதற்காக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் அல்லாஹ் திருப்திப்பட்டுக் கொள்கிறான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிரமத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7827474827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 0442515226. இது எப்படிப்பட்ட ஒரு கருணை! அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களுடைய மதிப்பு என்ன, அதுக்கு ஈடாக நாம செய்யறது என்ன? ஒரு வார்த்தை நல்லா சாப்பிடுறது, அரை மணி நேரமா ஒரு மணி நேரம் சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை சொன்னோமா அல்லாஹ் திருப்திப்பட்டுக்கிறான். இது யாராவது திருப்திப்படுவாங்களா? ஒரு ஹோட்டல்ல போய் நல்ல 500-1000 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு நல்ல சாப்பிட்டேன், நல்ல கவனிச்சிங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தா விட்டுருவாங்களா? ஹோட்டல்ல உள்ளவங்க தேங்க்ஸ் யாருக்கு வேணுமோ நன்றி, குப்பையை தூக்கி போடு, பில்ல கட்டிட்டு போ, மனுஷன் ஒத்துக்குருவானா? ஆனா அல்லாஹ் எப்படி நல்லா அனுபவிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா போதும். இது அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய. இதை கூட நம்ம செய்யாதுன்னா நம்மளோட நன்றி கேட்டவங்க யாரு? சின்னது பெருசுன்னு பார்க்க கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன இன்பம் வருகிறதா, ஒவ்வொருக்கு ஒரு பஸ் கிடைக்குதா, பஸ் இல்லாம வெயிட் பண்றோம், பஸ் கிடைக்குதா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். பஸ்ல இடம் இல்லாம கஷ்டப்படுறோம், திடீர்னு ஒரு சீட்டு கிடைக்குதா உட்காரோம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மல்லம் எக்ஸூரில் கலீல லம் யஷ்குரில் கசீர. யார் சிறிய இன்பத்துக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் பெரிய இன்பத்துக்கு நன்றி செலுத்த மாட்டான். சின்ன சின்னதுக்கெல்லாம் அல்லாஹ் நினைச்சு பார்க்கிறவே, பெருசு வரும்போது அல்லாஹ் நினைச்சு பார்ப்பான். சின்னதெல்லாம் மறந்துட்டானா அவன் பெருசையும் மறந்துடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ்வை இணைக்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு அதற்கு ஈடாக திருப்திப்பட்டுக் கொள்கிறான். அடுத்து வேற என்ன செய்யணும்? நம்ம நன்றி கடனா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை முறையா பயன்படுத்தணும்.
அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறது எப்படின்னா அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ் எந்த பர்பஸுக்காக எந்த நோக்கத்துக்காக நமக்கு தந்திருக்கானோ அந்த நோக்கத்துக்கு அந்த பாக்கியங்களை பயன்படுத்தணும். கண்ணை கொடுத்தா அல்லாஹ் அனுமதிச்ச வழியில கண்ணை பயன்படுத்தணும். காலை கொடுத்திருக்கான் அல்லாஹ் அனுமதிச்ச வழியில, செல்வத்தை கொடுத்திருக்கான் அல்லாஹ் ஹலாலாக்கிய வழியில செலவிடணும், ஹராம் எல்லாம் தவிர்க்கணும். திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸூலு கதமா அப்தின், மறுமை நாளில் ஒரு அடியானுடைய பாதம் நகராது. 4 விஷயங்களை பத்தி அவன்கிட்ட கேள்வி கேட்கப்படும். அதுக்கு பதில் சொல்லாதவரை அந்த இருந்த இடத்தை விட்டு நகல முடியாது. 4 விஷயங்கள். ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, உன்னுடைய வயதை பருவத்தை எதிலே நீ கழித்தாய், வாழ்நாள் எப்படி செலவிட்ட, நேரத்தை பத்தி கேள்வி இருக்கு. ஒவ்வொரு நேரத்துக்கும் கேள்வி. வீண் விரைமை செலவிட்டியா அல்ல, அதுக்கு நேரத்துக்கு கேள்வி கேட்பான். அன் அல்மிஹி ஃபீமா ஃபஅல, உனக்கு வழங்கப்பட்ட கல்வியை வைத்து என்ன செய்தாய், வழங்கப்பட்ட கல்விக்கு கொஸ்டின் உண்டு. வான் ஜிஸ்மிஹி ஃபீமா அபலாஹு, உடல், இந்த உடலை நீ எப்படி பாழாக்கின, இந்த உடலை நீ எப்படி பயன்படுத்தின, அதை பத்தி கேள்வி உண்டு. அன் மாலிஹி, அல்லாஹ் தந்திருக்கானே காசு பணம், அதுக்கு கேள்வி உண்டு. மின் ஐன இக்தஸபுஹு, அதுக்கு 2 கேள்வி. எப்படி சம்பாதிச்ச, வஃபீமா அன்ஃபகஹு, எப்படி செலவழித்தாய், சம்பாதிச்சது எப்படி, செலவு செஞ்சது எப்படி. இன்னைக்கு எவ்வளவு வீண் விரயம் பார்க்கிறோம். வீட்டுல சாப்பாடு ஆக்குனா அப்படியே மறுநாள் கஞ்சி உழுந்து அதுக்கப்புறம் அப்படி சாக்கடையில கொட்டுறது பாக்குறோமா இல்லையா? உணவு பொருட்கள் அல்ல இப்படி வாரி தந்ததுக்காக வேண்டி இப்படி நம்ம வீண் விரயம் பண்ணணுமா? இது ஹராம் இல்லையா மார்க்கத்துல? இப்படி வீண் விரயம் பண்ணா அதுக்கு மறுமையில கொஸ்டின் உண்டு. அந்த பாக்கியத்துக்கு அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பான், கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நல்லா சாப்பிட்டா மட்டும் பத்தாது, சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா மட்டும் பத்தாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களே எதையும் நம்ம வீண் விரயம் பண்ணக்கூடாது. ஹலாலான வழியில சரியான அடிப்படையில அதை செலவு செய்யணும். இப்படி செய்தால் அல்லாஹ் திருப்திப்பட்டுக் கொள்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில நாம் புரிந்து அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை நாம் கையாண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக என்றைக்கும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய பலரிடத்தில் ஒரு கெட்ட குணம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, அந்த பாக்கியங்களை அனுபவிக்காமல் கஞ்சத்தனம் பண்ணி கருமித்தனம் பண்ணி எப்பயுமே பக்கீர்சா போல வாழக்கூடிய ஒரு கெட்ட குணம். இது இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை போடுறான். திருக்குர்ஆன்ல இருக்கு இந்த வசனம், அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், நபியே இறைவன் உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை நீ பறைசாற்று, மற்றவரிடத்தில் காட்டு, மற்றவரிடத்தில் இதை பற்றி பேசு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். மற்றவர்கிட்ட காட்டுறதுன்னா என்ன? அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம காட்டினா போதும். அல்லாஹ் நமக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கான், நல்ல ஆடைகளை உடுத்தணும், நல்ல சாப்பாடுகளை சாப்பிடணும். நிறைய செல்வம் இருக்கு, குறைஞ்சதும் என்ன செய்யக்கூடாது, கருமித்தனம் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, கொடுத்ததை அனுபவிக்கணும். நபி அவர்கள் அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழரை பாக்குறாங்க. அவர் மேல அழுக்கு ஆடை, பழைய ஆடை இருக்குது. நபி அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தரலையா, காசு பணத்தை அல்லாஹ் உனக்கு தரலையா கேட்கிறாங்க. அந்த நபி தோழர் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கான், பல வகையான செல்வங்களை தந்திருக்கான், ஆடுகளை தந்திருக்கான், மாடுகளை தந்திருக்கான், ஒட்டகங்களை தந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, பல் துர நிஅமுல்லாஹி அலைக வ கராமத்துஹு, அல்லாஹ்வுடைய அந்த அற்புதம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியம் உன் மீது பார்க்கப்படட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம அதை அனுபவிக்கணும். அத்தஹத்துஸு பி நிஅமத்தில்லாஹி ஷுக்ருன், அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியத்தை பற்றி பேசுவதே நன்றிதான், அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றிதான். எப்பயுமே புலம்ப கூடாது. அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கானா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக மற்ற இடத்துல போய் எப்ப பார்த்தாலும் புலம்பல், என் வீட்டுல அவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கடன் ஒண்ணும் இருக்காது, ஆனாலும் இப்படி புலம்பல். எதுக்கு இப்படி நம்ம பேசணும்? இல்லாத பொல்லாத பொய்களை எதுக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை இல்லன்னு எதுக்கு நம்ம சொல்லணும்? அப்படி சொல்லக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பாக்கியங்களுக்கு, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றிகளை, அல்லாஹ் தந்த பாக்கியங்களை முறையாக பயன்படுத்தாமல் விட்டால் அதுக்கு தண்டனையும் இருக்கு. சாதாரண தண்டனை இல்ல,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுருக்கமாக நமக்கு சொல்றாங்க. முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாளில் இந்த உலகத்துல அவன மாதிரி பாக்கியங்களை அனுபவிச்சவன் யாரும் இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு சுகங்களையும் இன்பங்களிலும் ஊறி போயிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு சுக வாழ்க்கை அனுபவித்தவனை மறுமை நாளில் கொண்டு வரப்படும். ஆனா அவன் நரகவாசியா இருப்பான். ஏன்? அல்லாஹ் தந்த பாக்கியங்களுக்கு நன்றி இல்ல, அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையா செய்யல. அல்லாஹ் என்ன செய்வான்? அவனை நரகத்துல தள்ளுவான். நரகத்துல ஒரு முக்குவான். முக்கிட்டு அவன்கிட்ட கேட்பானா, ஆதமுடைய மகனே, ஹல் ராய்த நைமன் தத்து, எந்த பாக்கியத்தையாவது நீ பார்த்திருக்கிறாயா? ஹல் மர்ரபிக்க, உனக்கு ஏதாவது ஒரு இன்பம் கிடைத்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்பானா அல்லாஹ். எதுல? நரகத்துல முக்குறதுக்கு பின்னாடி. அப்ப அவன் சொல்லுவானா, ஒரு இன்பமும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவானா. ஏன்? இந்த நரகத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையில அவன் அனுபவிச்ச இன்பம் எல்லாம் மறந்து போயிடும். அதெல்லாம் ஒரு இன்பமாவே தெரியாது. அவன் மண்டையில இப்ப அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்டனை தான் ஞாபகத்துல இருக்கும். அந்த அளவுக்கு அவனுக்கு தண்டனை தரப்படும். அதே நேரத்துல இந்த உலகத்துல கஷ்ட நஷ்டங்கள் பட்டாலும் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஒரு மூமினா வாழ்ந்திருப்பான். அவன் சொர்க்கவாசியா இருப்பான். சொர்க்கத்துல அல்லாஹ் அவனை ஒரு முக்குவான். முக்கிட்டு கேட்பான், ஹல் மர்ரபிக்க பூசுன் கத்து, ஹல் ராய்த சித்தத்துன் கத்து, ஏதாவது ஒரு நன்மையை நீ பார்த்தாயா? ஏதாவது ஒரு கஷ்டத்தை சிரமத்தை உன்னுடைய வாழ்நாளை அனுபவித்தாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்ல, உனக்கு கஷ்டம் வந்திருக்கான்னு கேட்பானா அல்லாஹ் உலகத்துல. அப்ப அந்த மனுஷன் சொல்லுவானா, இந்த உலகத்துல அவனுக்கு கிடைச்ச அந்த இன்பம், அதனுடைய சுவை, அதெல்லாம் அவனால தாங்க முடியாம அவன் அனுபவிச்ச கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு மறந்து போயிருமா. இல்ல நான் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க அப்படின்னு சொல்லிடுவானா. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இன்பம் இருக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனையும் அவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆக இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க. இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில என்ன, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உடல் அப்படி பால்படுத்துறாங்க சிகரெட்டுகளை குடிச்சு. அப்ப இதுக்கெல்லாம் கேள்வி எனக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. தேவையில்லாத உடலுக்கு தீங்கு தரக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு உடலுக்கு கேடு விளைவிக்கிறாங்க. இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பாக்கியத்துக்கும் நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளை நியாயமான நோக்கத்துக்காக சரியான வழியில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.